இப்போ நீங்க பாக்குற இந்த ஒரு ஆள் மாதிரி நீங்க வேற ஒரு மனுஷனை பாத்திருக்கவே மாட்டீங்க. இவன் ஒரு முறை வெளியில பார்ட்டிக்கு போறான். அப்படி பார்ட்டிக்கு போறப்ப இவன் ஒரு கொசு ஒன்று கடிச்சிருது. அந்த பார்ட்டி முடிஞ்ச உடனே இந்த கொசுவும் இவன் கூட வீட்டுக்கு வந்துருது. வீட்டுக்கு வந்து எக்கச்சக்கமான முட்டையெல்லாம் நிறைய விடுது. இவன் கழுத்துல ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு இவனும் செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா கடைசியில கொசு தான் கடிச்சது அப்படின்னு இவனும் கண்டுபிடிச்சாரான். இவன் அந்த கொசுவை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி பாக்குறான். அது என்ன மாதிரியான சாப்பாடுலாம் சாப்பிடும், அது எந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வாழும் அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி பாக்குறான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு இந்த கொசுவை ரொம்பவே பிடிச்சிருது. சரி நம்ம இந்த கொசுவை பெட்டா வளர்க்கலாம் அப்படின்ட்டு டெய்லியும் அந்த கொசுக்கு இவனோட ரத்தத்தை தான் சாப்பிட கொடுக்குறான். அது கடிச்சா கூட அதை தட்டி விட மாட்டேங்கிறான். அடுத்து இந்த கொசுவெல்லாம் நல்லா ஈரப்பதமான இடத்துல தானே வாழும். அதனால இவன் ரூமையே நல்லா ஈரப்பதமா வச்சுக்கிறான். அடுத்து அது சத்தான பொருளா சாப்பிட்றதுக்காக இந்த பழங்கள்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து அதை நல்லா நசுக்கி போட்டுறான். அதுல இருக்க சாரெல்லாம் வெளியே வர மாதிரி வந்தவொடனே அந்த கொசு சாப்பிட்றதுக்காக கொஞ்ச நாள் கழிச்சு இவன் வீடு ஃபுல்லா கொசுவா தான் முக்கிது. எங்க பார்த்தாலும் வெறும் கொசு மட்டும்தான் இருக்குது. இவனே இப்ப பாத்தீங்கன்னா பெட்ஷீட் உள்ள தான் இருக்கான். வெளியே வர முடியாத அளவுக்கு கொசு அதிகமாயிருச்சு. கொசு கடிச்சா இவன் மூஞ்சி அப்படியே மாறி போச்சு. அங்கங்க தடிச்சு ஒரு மாதிரி வீங்கி போய் கிடக்குது. ஒரு சில மாசத்திலேயே பாத்தீங்கன்னா இவன் வீட்டை அந்த கொசுங்க எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிருது.